Hi everyone, welcome to Sparks Academy. நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட எஸ்எஸ்சி ஜேஇயோட எக்ஸாம் கம்மிங் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇக்கு கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ஜென்ரல் அவேர்னஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த அவேர்னஸ் டாபிக்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு எப்படி நம்ம ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், அதே மாதிரி அதோட அந்த கொஷினுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம சால்வ் வித் ஸ்பாக்ஸ் சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் அகாடமி, நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸோட லிங்க்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்ப கொஸ்டின்ஸ்குள்ள போகலாமா? கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாமா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது எல்லாமே எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ் தான். Which of the following refers to the net money value of all the final goods and services provided by the normal residents of the country during a period of 1 year? இந்த டாபிக் என்ன டாபிக் கீழே வரும்? இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமி டாபிக்கு கீழே வரக்கூடியது. ஓகே, இப்ப இது வந்து பேசிக் கொஸ்டின் தான். டைரக்டா வந்து இது ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சா போதும். ஸோ இதோட டைரக்ட் இதுதான் இது. இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க? நார்மல் ரெசிடென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரில இருக்கக்கூடிய நார்மல் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளோட இதோட ஆன்சர் என்ன அப்படின்றது இதுலயே நீங்க பாத்துட்டீங்க. நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். அதாவது ஆக்சுவலா வந்து நெட் இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ரெஃபர்ஸ் டு தி, இது அப்படியே ரெஃபர்ஸ் டு தி டெஃபினிஷன் தான், இது அப்படியே ரெஃபர்ஸ் டு தி நெட் மணி வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை த நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய நார்மல் ரெசிடென்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டூரிங் த பீரியட் ஆஃப் 1 இயர், 1 இயருக்கு. ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்லுவோம்? நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நேஷனலோட இன்கம். நம்ம நேஷனலோட இன்கம் என்ன அப்படின்னா நம்ம நேஷன்ல இருக்கக்கூடிய நார்மல் ரெசிடென்ஸ்னால நமக்கு இது பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட இதுதான் வந்து நமக்கு 1 இயர்ல, அதுதான் வந்து நேஷனல் இன்கம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்ப இந்த என்என்பி இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா என்என்பி. ஓகேங்களா? என்என்பி. இந்த என்என்பி எதை இன்க்ளூட் பண்ணது அப்படின்னா சம் ஆஃப் த வேஜஸ், அவங்களோட சேலரி, அவங்களோட ரெண்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் எவ்வளவு இதுல இன்க்ளூட் ஆச்சு, அது எல்லாமே தான். அப்ப என்என்பி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா என்என்பி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன். அது இது என்என்பி வந்து எதுக்கு ஈக்குவல்? நெட் என்என்பின்றது என்ன? நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். ஓகேங்களா? இப்ப இதுல மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதுவும் அதே இதுதான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் மெஷர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நம்ம டீடைல்டு கிளாஸ் பார்க்கும்போது அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ என்என்பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஓகேங்களா? இப்ப அடுத்தது மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது வந்து market price is equal to factor cost plus indirect tax minus subsidy. ஓகேங்களா? இது நார்மலா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் 11th நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி 11th fundamental duty was added to the constitution of India by dash amendment act. எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் தி 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அப்ப கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எந்த இயர்ல வந்துச்சுன்னு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2002. அதே மாதிரி அதுல 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணிருக்காங்க. 11th ஃபண்டமெண்டல் டியூட்டின்றது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்ல, சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம எஜுகேஷன் கொடுக்கக்கூடியது. சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் 6 to 14 இயர்ஸ் பிள்ளைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் ஸ்கீம் இருக்கா, அதுதான் இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ரைட் டு எஜுகேஷன். இது என்னது அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். இதை கிரியேட் பண்ணது எந்த அமெண்ட்மெண்ட்ல? 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002.
2ல. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இது எந்த ஆர்டிக்கல்ல ஆட் பண்ணாங்க இந்த அதாவது இந்த சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் அப்படின்றத எந்த ஆர்டிக்கல்ல இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 21A. ஆர்டிக்கல் 21A ரைட் டு எஜுகேஷன் எந்த ஆர்டிக்கல்ல வந்தது அப்படின்னா 21Aல வந்தது. ஓகேங்களா? இப்ப இதுல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரே ஆர்டிக்கல்ல கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியா. இப்ப நமக்கு நார்மலா எல்லா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்மே ஒரே இதுல கொண்டு வந்திருப்பாங்க. எல்லா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்மே ஒரே இதுல கொண்டு வந்த ஆர்டிக்கல் என்னது? 51A. ஆல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் ஒன் article, that is the fundamental duties that is in 51A. ஓகேங்களா? அது எந்த அமெண்ட்மெண்ட் படி நடந்தது? 42nd அமெண்ட்மெண்ட் படி. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். which of the following is not an alicyclic compound? ஓகே, இப்ப ஐசோபியூட்டேன் இதுல வந்து ஆப்ஷன் வந்து ஐசோபியூட்டேன் இஸ் நாட் an alicyclic compound அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆன்சர் என்னன்றது தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இப்படின்னா என்ன? அலிசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வந்து 1 or more கார்பன் ரிங்ஸை வச்சிருக்கும். ஆனா வந்து அது அன்லைக் அரோமேட்டிக் மாதிரி கிடையாது. இதுல வந்து நோட் பண்ணிக்கோங்க. அலிசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் 1 or more கார்பன் ரிங்ஸ். 1 or more கார்பன் ரிங்ஸ் அன்லைக் எது மாதிரி கிடையாது அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் மாதிரி கிடையாது. அதோட டைப்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன டைப் அப்படின்னா இது எல்லாமே இதுல என்ன கேட்டிருக்காங்க? நாட்டன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஐசோபியூட்டேன் கிடையாது. அப்ப இது எல்லாமே என்னது? சைக்ளிக் அலிசைக்ளிக் காம்பவுண்ட். அப்ப சைக்ளோஹெக்சைன்னா என்ன? இது என்ன இருக்கும் அப்படின்னா ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் வித்தவுட் எனி டபுள் பாண்ட் இல்லாம இருக்கும். வித்தவுட் எனி டபுள் பாண்ட்ஸ். சைக்ளோஹெக்சைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல என்ன இருக்கும் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கும். வித் டபுள் பாண்ட் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? ரிங் ஸ்ட்ரக்சர். அடுத்தது சாரி, இது ஹெக்ஸீன், இது ஹெக்சைன் அப்படியே மாறிடும். இது ரிங் ஸ்ட்ரக்சர். சைக்ளோஹெக்சீன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைக்ளோஹெக்சீனை பொறுத்த வரைக்கும் ஹெக்சீன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஹெக்சீன் அப்படின்னா இதுல என்ன அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கும். டபுள் பாண்ட் வித்தின் ரிங் ஸ்ட்ரக்சர். சைக்ளோப்ரோபைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3 மெம்பர்டு ரிங்குன்னு சொல்லுவாங்க. 3 மெம்பர்டு ரிங். அது இது சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல டபுள் பாண்ட் இருக்காது. ரிங் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் டபுள் பாண்ட். ஓகேங்களா? அடுத்தது இதுல சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன், சைக்ளோஹெப்டேன், சைக்ளோஆக்டேன், சைக்ளோபென்டீன், சைக்ளோஆக்டீன். ஓகே, இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது பியூட்டேன் அப்படின்னா 4 மெம்பர்டு கார்பன் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 மெம்பர்டு கார்பன் ரிங்ஸ் வித் சிங்கிள் பாண்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம இதுல பாக்குறது இந்த ஃபர்ஸ்ட் 4மே என்ன அப்படின்னா சிங்கிள் பாண்ட்ஸா இருக்கும். சிங்கிள் பாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது பார்த்தது 4 மெம்பர்டு கார்பன் ரிங். பென்டேன் அப்படின்னா
5 மெம்பர்டு கார்பன் ரிங்ஸ். சைக்ளோஹெப்டேன் அப்படின்னா 7 மெம்பர்டு கார்பன் ரிங்ஸ். ஓகேங்களா? சைக்ளோ ஆக்டேன் அப்படின்னா 8 மெம்பர்டு கார்பன் ரிங்ஸ். 8 மெம்பர்டு கார்பன் ரிங்ஸ். பென்டீன் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 மெம்பர்டு கார்பன் ரிங் வித் 1 டபுள் பாண்ட். வித் 1 டபுள் பாண்ட். ஆக்டீன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 மெம்பர்டு கார்பன் ரிங் வித் 1 டபுள் பாண்ட். ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு என்ன அப்படின்னா டிகாலின். டிகாலின் அப்படின்னா என்ன அப்படின்னா டிகலின் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ பைசைக்ளிக் காம்பவுண்ட் டூ ஃபியூஸ்டு எதோட ரிங்ஸ் அப்படின்னா சைக்ளோ ஹெக்சேன் ரிங்ஸ். சைக்ளோ ஹெக்சேன் ரிங்ஸோட காம்பினேஷன் தான் டெக்லின். நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? டைரக்டா ஆன்சர் மட்டும் சொல்ல முடியும். பட் வந்து இதுல கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவா இதனால நம்ம பார்த்துடலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் ஃபார்ம்ஸ் த ஃபேஸஸ் ஆஃப் த டான்சர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் லுக் லைக் பெயிண்ட். ஃபேஸ்ல வந்து பெயிண்ட் போட்டிருப்பாங்க. மாஸ்க் அண்ட் காஸ்டியூம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுல் ஸ்கர்ட், ஹெவி ஜாக்கெட், நியூமரஸ் கார்லஸ் அண்ட் நெக்லசஸ் அண்ட் டவரிங் த அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன டான்ஸ் அப்படின்னா கதகளி. ஒரு கிளாசிக்கல் இந்தியன் டான்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கதகளி இஸ் ஏ கிளாசிக்கல் இந்தியன் டான்ஸ். அதே மாதிரி இதுல மேக்சிமம் வந்து மேல் ஆக்டர் டான்சஸ் வந்து இந்த மாதிரி ஹெவியா வந்து காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. அஸ் வெல் அஸ் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருப்பாங்க. கலர்ஃபுல் மேக்கப் போட்டிருப்பாங்க. அது போக கதகளி வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுல சொல்லும் போது கதகளின்னு சொல்லலாம். ஆல் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேல் டிராமா. இது எதுக்காக ஃபர்ஸ்ட் எந்த கதகளி வந்து எந்த இதோட டான்ஸ் ஆரிஜின் என்ன? கேரளா. கேரளா சவுத் இந்தியா நமக்கு தெரியும். சவுத் இந்தியா. இது வந்து எதுக்காக அப்படின்னா கதகளி எப்படி நமக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் பிரின்ஸ் ஆஃப் கர்நாடகா பிரின்ஸோட சப்போர்ட்னால தான் இந்த டான்ஸே வந்து இதாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து உமன்ஸ் வந்து இந்த டான்ஸை வந்து ஹோமேஜ்ல ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. யாருக்காக அப்படின்னா நம்மளோட வித் காட் ஹிந்து காட் விஷ்ணுக்காக. எதனால அப்படின்னா விஷ்ணு என்ன அவதாரம் எடுத்தாரு? மோகினி அவதாரம் எடுத்தாரா? சோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக வீட்டுல ஃபர்ஸ்ட் உமன்ஸ் வந்து இந்த டான்ஸை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் தான் வந்து இது பண்ணாங்க. சோ இப்ப அடுத்தது மோகினி ஆட்டம் அப்படின்றது எங்க? கமெண்ட் பண்ணுங்க. மோகினி ஆட்டம் எந்த இதுல ஃபேமஸ், எந்த இதுல இது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கதக் அப்படின்றது எந்த ஊரோட டான்ஸ்? உத்தரப்பிரதேஷோட டான்ஸ். ஒடிசி ஒடிசா அந்த வேர்ட்லயே நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது அப்புறம் இன்னொன்னு சத்ரியா அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு. சத்ரியா இதுவும் வந்து டான்ஸ் டிராமா தான். இது வந்து எங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா வைஷ்ணவிசம் பிரசன்ட் பண்றதுனால அசாம்ல. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பிளான்ஸ் ஆஃப் விச் ஃபேமிலி ஹாஸ் த highly compressible inflorescence branching system called a capitulum or flower head in which all the flowers are attached to the rectaple surrounded by the unbranched pranks. அது நேம் என்ன அப்படின்னா அஸ்டெரிசியா. அஸ்டெரிசியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலா ஒரு கிங்டம் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிங்டம் பிளான்ஸ் வந்து எத்தனை டைப்ஸா கிளாசிஃபை ஆகுது அப்படின்னா 5 கிளாசிஃபை ஆகுது. ஒன்னு வந்து ஆல்கே, செகண்ட் ப்ரியோஃபைட்ஸ், third one pteridophytes, fourth one gymnosperm, fifth one angiosperm. ஆஞ்சியோஸ்போம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். அதுல ஒரு இதுதான் வந்து அஸ்டெசி. இந்த அஸ்ட்ரேசியா அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு காம்போசிட். அஸ்ட்ரேசியா அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஒன் டைப். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த கம்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன அப்படின்னா இதுல எத்தனை ஸ்பீசிஸ் தெரிஞ்ச ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னா 32,000 நோன் ஸ்பீசிஸ் இருக்கு. நோன் ஸ்பீசிஸ். அதுவும் எந்த நோன் ஸ்பீசிங்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான். எல்லாமே பூக்கக்கூடிய மலர்கள் தான். எத்தனை ஸ்பீசிஸ் இருக்கா? 32,000 நோன் இருக்கான். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 எக்ஸாம்பிள் மெயினா சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னா
chrysanthemum and helianthus annus. helianthus annus அப்படின்றது எதோட பொட்டானிக்கல் நேம்? helianthus annus அப்படின்றது பொட்டானிக்கல் நேம் ஆஃப் சன்ஃப்ளவர். பொட்டானிக்கல் நேம் ஆஃப் சன்ஃப்ளவர். ஒரு கொஸ்டின் அதோட ஆன்சர் பாக்குறது வேற, அந்த கொஸ்டினோட ரிலேட்டடா கொஞ்சம் ரீகால் பண்ணீங்க அப்படின்னா இதோட இருந்து கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது ஓகே, இது பாருங்க. which of the following is an example of good netiquette when participating in online discussions or forums? இது எந்த இதுல இருக்கு? பேசிக்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல இருக்கும். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரீடிங் த டிஸ்கஷன் த்ரெட்ஸ் பிஃபோர் போஸ்டிங் டு அவாய்ட் த ரிப்பீட்டிங் ப்ரீவியஸ் பாயிண்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா குட் நெட்டிக்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொலைட்னஸ், ரெஸ்பெக்ட், பொலைட்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நம்ம ஜென்ரலா மெசேஜ் எழுதுறோம் பாத்தீங்களா, ஆர் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் எழுதுறோம் பாத்தீங்களா, அதுல இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் ஹோலாவே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும்னாலும் சரி, இல்ல ஒவ்வொரு செக்ஷன்ஸையும் கரெக்டா இது பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ஆக்டிவ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா குட் ஆக்டிவ்னஸ் தான் இருக்கணும். குட் கெஸ்டர் ஆஃப் ஆக்டிவ்னஸ் தான் இருக்கணும். அப்ப நம்ம இர்ரிலவென்ட்டான போஸ்ட் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அது என்னவாயிடும்? பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணுமா? சோ நம்ம பண்ணும்போது குட்டா பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு எந்த வித இதுவும் இருக்காது. ஸோ வந்து போஸ்டிங் இர்ரிலவென்ட் டாபிக் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அதுதான் இதுல என்ன சொல்லியிருக்காங்க, பிஃபோர் போஸ்டிங் டு, அதாவது ஒரு இதை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இதை வந்து ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்றது தான் குட் நெட்டிக்யூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐடென்டிஃபை அன் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன் தட் இஸ் ஸ்மூத் அண்ட் ஸ்லிப்ரி. இது ஆக்சுவலா நம்ம இப்ப ரீசெண்டா நம்ம ஈவினிங் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கு, சாரி மார்னிங் ஜெனரல் சயின்ஸ் கான்செப்ட்ல இந்த கிராஃபைட்டை பத்தி பேசியிருப்போம். கிராஃபைட் அப்படின்றது என்ன அப்படின்னா அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன். கிராஃபைட் அப்படின்றது என்னது? அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன். கிராஃபைட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து பேசிக் டெஃபினிஷன். இட்ஸ் அ ஸ்மூத் அண்ட் ஸ்லிப்பரி. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு லூப்ரிகண்ட். கிராஃபைட் என்னவா இருக்கும்? லூப்ரிகண்ட். மேக்ஸிமம் இப்ப பென்சில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பென்சில் இருக்கக்கூடிய லெட்டும் இதுதான், இட்ஸ் அ கிராஃபைட். லெட் இன் பென்சில். அதே மாதிரி இது வந்து எதுல கம்போஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா கார்பன் ஆட்டம்ஸ்னால தான் கம்போஸ்ட் ஆயிருக்கு. கிராஃபைட் வந்து எதுல கம்போஸ்ட் ஆயிருக்குன்னா கார்பன் ஆட்டம்ஸ்னால. கார்பன் ஆட்டம்ஸ் வந்து ஹெக்ஸாகனல் லேட்டிஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஹெக்ஸாகனல் லேட்டிஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதுதான் இது கிராஃபைட்டோட இது. லெட்ன்ற ஒரு கெமிக்கல் எலமெண்ட் வந்து, லெட்ன்றது வந்து என்ன, இப்ப கிராஃபைட் வந்து லெட்டா யூஸ், அதாவது கிராஃபைட்ன்றது எது சொல்றோம்? லூப்ரிகண்ட் அண்ட் அஸ் த லெட் இன் த பென்சில்ஸ். பென்சில்ல யூஸ் ஆகக்கூடிய லெட்டா வந்து இந்த கிராஃபைட் இருக்கு. அதே இது நார்மலா லெட் அப்படின்றது என்ன? லெட்ன்றது கெமிக்கல் எலமெண்ட், இது அல்லோட்ரோப் கிடையாது. லெட்ன்றது கெமிக்கல் எலமெண்ட், அது அல்லோட்ரோப் கிடையாது. ஃப்ளூரிடைன் அப்படின்றது என்ன அப்படின்னா அல்லோட்ரோப் தான், ஆனா அது ஸ்மூத்தா இருக்காது. அல்லோட்ரோப் தான் பட் நாட் ஸ்மூத். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃப்ளூரின் எங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா யூனிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரிசம்பிளிங் பால்ஸ் ஆர் சிலிண்டர்ஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா பால்ஸ் ஆர் சிலிண்டர்ல யூஸ் ஆகும். அதே மாதிரி டைமண்ட் அப்படின்றது அல்லோட்ரோப் தான், கார்பனோட அல்லோட்ரோப் தான். பட் இட் இஸ் த, இது வந்து அல்லோட்ரோப் தான் பட் இட் இஸ் ஹார்ட்னஸ் அண்ட் பிரில்லியன்ஸ். ஓகேங்களா? இது அல்லோட்ரோப்போட டைப்ஸ் என்னென்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாப்போமா? which vitamin deficiency in the diet causes the Osgood syndrome, a chronic memory disorder, sorry, that damages the pain? எந்த விட்டமின் டிஃபிஷியன்சி அப்படின்னா தயாமின். தயாமின் அப்படின்னா என்ன அப்படின்னா விட்டமின் B1. Osgood syndrome அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா deficiency of a vitamin B1 or விட்டமின் தயாமினோட டெஃபிஷியன்சி. இந்த டெஃபிஷியன்சி என்ன லேக் பண்ணும் அப்படின்னா பிரெயின்ல மல்டிபிள் ஏரியாஸை அது டேமேஜ் பண்ணிடும். ஓகே, விட்டமின் B1 டெஃபிஷியன்சி என்ன பண்ணும் அப்படின்னா
பிரெயின்ல நிறைய டேமேஜ் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த டேமேஜ்னால நமக்கு என்னென்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, கோமா ஸ்டேட் போவாங்க அப்படின்னு சொல்லுவோமா, கோமா ஸ்டேஜ்க்கு போறதா இருக்கட்டும், இல்ல அம்னீஷியா மறக்கக்கூடிய கண்டிஷனா இருக்கட்டும், அதே மாதிரி கன்ஃபியூஷன் அடிக்கடி போகுது பாத்தீங்களா, அது எல்லாமே கன்ஃபியூஷன் ரொம்ப, இப்ப மறதி அதிகம் வந்துருச்சு அப்படின்னா விட்டமின் B1 டெஃபிஷியன்சி. ஓகேங்களா, சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அதே மாதிரி இது கோமா அஸ் வெல் அஸ் தி ட்ரிமர், அதுக்கு அடுத்து பிரெயின் அஸ் வெல் அஸ் பைனல் கார்டு, இது எல்லாத்துலயுமே அஃபெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த தயாமின் அப்படின்றது வந்து நம்ம பாடியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த இது கண்டிப்பா இந்த விட்டமின் நமக்கு தேவை. இப்ப இது எது எதுல கிடைக்கும், இந்த விட்டமின் B1 எது எதுல கிடைக்கும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த ஹோல் கிரைன்ஸ், whole grains, legumes, and some type of meat and fish. ஓகேங்களா, அடுத்தது the Bidari pillar inscription of which ruler Gupta ruler narrates his fight with the Pushyamitras. ஓகே, இந்த ஆன்சர் வந்து ஸ்கந்தகுப்தா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பிடாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிடாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் எங்க நரேட்டிங் இது பண்ணது பிலாங்ஸ் டு தி ஸ்கந்தகுப்தா. ஸ்கந்தகுப்தா அப்படின்றது இது என்ன அப்படின்னா, அந்த இன்ஸ்கிரிப்ஷன் எதை பத்தி ஷோ பண்ணுது அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்கந்தகுப்தா. ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்கந்தகுப்தா. ஃபர்ஸ்ட் ஸ்கந்தகுப்தா யாரு? ஸ்கந்தகுப்தா சன் ஆஃப் குமாரகுப்தா 1. அந்த ஆர்டர் மட்டும் குரோனிக்கல் ஆர்டர் மட்டும் பார்த்துருவோமா. குரோனிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலா குப்தா எம்பரரோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா யாரு குப்தா எம்பரரோட ஃபவுண்டர்? ஆக்சுவலி குப்தா எம்பரரோட ஃபவுண்டர் யாரு? ஸ்ரீகுப்தாவா? ஸ்ரீகுப்தா தான். சோ இப்ப இதுல நமக்கு ஸ்ரீகுப்தா தான் வந்து ஆக்சுவலி ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனஸ்டி. குப்தா டைனஸ்டியோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாரு? ஸ்ரீகுப்தா. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அந்த குப்தா எம்பரரே எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சது ஆனா வைட்லி யாருதான் சொல்லுவாங்க அப்படின்னா சந்திரகுப்தா 1 தான் வந்து ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நோன் தெரிஞ்சவர் நமக்கு குப்தா எம்பரர் தெரிய ஆரம்பிச்சது யார் மூலியமா அப்படின்னா சந்திரகுப்தா 1. அதுக்கு அடுத்து சந்திரகுப்தா 1க்கு அடுத்து சந்திரகுப்தா வந்து யார மேரேஜ் பண்ணியிருந்தாரு? குமாரதேவி. குமாரதேவின்றவங்க வந்து ஒரு லிச்சாவி பிரின்சஸ். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிகினிங் ஆஃப் குப்தா டைனஸ்டில இவங்க தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணது. அடுத்தது சந்திரகுப்தாக்கு அடுத்தது யாரு? சாரி, சந்திரகுப்தா 1க்கு அடுத்தது யாரு? சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெப்போலியன் ஆஃப் இந்தியா. நெப்போலியன் ஆஃப் இந்தியா. நெப்போலியன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இங்க வந்து அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் அது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து தேர்ட் ஒன் யாரு அப்படின்னா சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2 தான் யாருன்னு சொல்லுவாங்க? விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரகுப்த விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் பீரியட்ல தான் யார் இருந்தாரு? காளிதாஸ், போயட் காளிதாஸ் இருந்திருப்பாரு. அடுத்தது ஃபோர்த் யார் அப்படின்னா குமாரகுப்தா. குமாரகுப்தா பீரியட்ல தான் வந்து இந்த புஷ்யமித்ராஸும் ஹன்ஸும் வந்து இதானது இங்கதான். அடுத்து ஃபைனலா வந்தது ஸ்கந்தகுப்தா. ஸ்கந்தகுப்தா தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு? சன் ஆஃப் குமாரகுப்தா 1. அடுத்து இந்த பிடாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இங்கதான் நரேட் ஆயிருக்கும். இதுதான் வந்து குப்தா எம்பரரோட நோன் குப்தாஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேசிக்ஸா தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ரிப்பீட்டட்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பாக்குறோம். இப்ப அடுத்தது பாருங்க. அக்கார்டிங் டு நித்தி ஆயோக்ஸ் multidimensional poverty index MPI based on 2015 to 16, 51.91% of population of which state is multidimensionally poor. ஓகே, MPI அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இது பண்ணாங்க. எப்ப அப்படின்னா 2021ல. ஓகேங்களா, அந்த 2021ல இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 விஷயத்துல, அதாவது 3 கண்டிஷன்ஸ்ல இது பார்ப்பாங்க. என்னென்ன அப்படின்னா எஜுகேஷன், ஹெல்த்,
ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த 3 இதையுமே பார்ப்பாங்க. எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட் வந்து புவரா இருக்காங்கன்றத இந்த 3 பேசிஸ்ல பார்ப்பாங்க. ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது எது அப்படின்னா பீகார். பீகார் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அமாங் த பாவர்ட்டி, ஹையஸ்ட் ரேட் ஆஃப் பாவர்ட்டி. எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னா 51.91%. செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பீகார். செகண்ட் பிளேஸ் எது அப்படின்னா ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் என்ன பெர்சன்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா 42.16%. தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் என்ன பெர்சன்டேஜ்ல இருக்காங்கன்னா 37.79%. ஓகேங்களா? இது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸோட ஒரு இது. அடுத்தது, which of the following terminologies describes the areas where ecological communities, ecosystem or biotic regions coincide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கோடோன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. எக்கோடோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிரான்சிஷன் ஏரியாஸ் பிட்வீன் த 2 எக்காலஜிக்கல் கம்யூனிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 எக்காலஜிக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு நடுவுல எனக்கு ஒரு டிரான்சிஷன் ஏரியா இருக்கு அப்படின்னா அதுதான் என்னது எக்கோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது 2 எக்கலாஜிக்கல் கம்யூனிட்டியா இருக்கலாம், அண்ட் அப்படி இல்லைன்னா எக்கோசிஸ்டமா இருக்கலாம், இல்ல பயோட்டிக் ரீஜியனா இருக்கலாம். இது அப்படியே ஒரு டெர்மினாலஜி. அந்த டெர்மினாலஜில அப்படியே எக்கோடோன்ஸ் அப்படின்னா அது அப்படியே நம்ம பண்ணிக்கிறது. இப்ப இது அப்படியே டெஃபினிஷன் தான், வேற என்ன. எக்கோடோன்னா என்ன டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா 2 எக்கலாஜிக்கல் கம்யூனிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாவை டிஸ்கிரைப் பண்றது. அது எக்கலாஜிக்கல் கம்யூனிட்டியா இருக்கலாம், இல்ல எக்கோசிஸ்டமா இருக்கலாம், இல்ல பயோட்டிக் ரீஜியன்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது, இவி ராமசாமி நாயக்கர் ஃபவுண்டட் த டேஷ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது யாரு நமக்கு நல்லா எப்படி பேர் சொல்லுவோம், ஈவேரா அப்படின்னு சொல்லுவோமா. ஈவேரா அவர்கள் என்ன இது பண்ணாரு, நமக்கு இது பண்ணதுலேயே மெயினா வந்து பெரியார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்ன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா 1925ல ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்னால நமக்கு என்னன்னா டிஸ்அட்வான்டேஜ் கிளாஸ், அதாவது டிக்னிட்டி அஸ் வெல் அஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ரெண்டுத்துக்காக தான் இந்த மூமெண்ட் நடத்தினாரு. இந்த மூமெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயினா எங்க நடந்தது அப்படின்னா நம்ம தமிழ்நாடுல தான் நடந்தது. அதே மாதிரி பெரியார் அப்படின்றவர் எதோட ஃபவுண்டர், திராவிட கழகத்தோட ஃபவுண்டர். பெரியார் இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் திராவிட கழகம். ஓகே, அடுத்தது சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர்னா என்ன? வாட்டரோட சாலிட் ஃபார்ம்னா என்ன? ஐஸா? அது சாலிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஐஸா? ஐஸா? அப்ப ஐஸ் வந்து எங்க இருக்கும்? வேர் கேன் யூ ஃபைண்ட் அ சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அப்படின்னா எங்க அப்படின்னா போலார் ரீஜன்ல. போலார் ரீஜன் பர்டிகுலர்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போலார் ரீஜன்னா இது பர்டிகுலர் இன் அண்டார்டிகா அண்ட் ஆர்டிக். எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல இருக்கும்போது ஐஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி என்ன இருக்கும், ஐஸ் கட்டிகளா இருக்கும். அதே மாதிரி கிளைசரியஸா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து எங்க அப்படின்னா நமக்கு சாலிட் ஃபார்ம் எங்க இருக்கும், போலார் ரீஜியன்ஸ்ல இருக்கும். What does the word கோபுரம் means in the context of temple architects of சவுத் இந்தியா? சவுத் இந்தியால கோபுரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே கோபுரம் எங்க, நம்ம கோயில் உள்ள போறதுக்குரிய என்ட்ரியா? அப்ப என்ட்ரன்ஸ் கேட்வே இன் ஃப்ரண்ட் வால் ஆஃப் த டெம்பிள். அது வந்து சவுத் இந்தியா ஏஷியன்ட் இதுல வந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நார்த் இந்தியாஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன் நார்த் இந்தியா சைடு இட் இஸ் கால்ட் அஸ் அ ஷிகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து ஒரு நமக்கு நல்லா தெரியும் லார்ஜ் பிரமிடல் டவர் அப்படின்னு சொல்லுவோம், என்ட்ரன்ஸ் கேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்தது இன்னும் ஒரு சில இது நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா நாகாரானா என்ன? temples located in North India and listed as a நகர ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மல்டிபிள் சிகரஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம், நகரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது திராவிடா அப்படின்றது என்னது, நம்ம சவுத் இந்தியால இது பண்ணக்கூடிய திராவிட ஸ்டைல். ஓகேங்களா? சிங்கிள் டவர் மட்டும் இருக்கிறது திராவிட ஸ்டைல். அடுத்தது விசாரா அப்படின்றது என்ன அப்படின்னா எம்பசிஸ் ஆஃப் விமன் அண்ட் மண்டபா. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
எல்லோரா டெம்பிள், கைலாஷ்நாத் டெம்பிள் சொல்றோம்ல, எல்லோரா டெம்பிள், அடுத்து விருப்பாஷா டெம்பிள், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம அடுத்தது பார்க்கும்போது அதுல பார்க்கலாம். RX is the general formula of which functional group in which one or more hydrogen atoms are replaced by the group 17 elements. So இது வந்து டைரக்ட் இதுதான். அப்படி alkyl halides, alkyl halides அப்படின்னாலே it's known as the halo. இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா halo alkanes அப்படின்னு சொல்லலாம். It's known as the halo alkanes. It's an organic compound. இது வந்து என்னது, ஒரு organic compounds. One or more hydrogen atoms are in an alkane has replaced by the group 17 elements. Group 17 elements தான் என்னென்ன? Group 17 elements. Group 17 elements அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, that is the fluorine, chlorine, bromine and iodine. ஓகேங்களா? R அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? RX குரூப்னு சொல்றோமா? R அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அல்கைல் குரூப். X அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஹாலஜன் குரூப். ஓகேங்களா? அல்கைல் ஹாலைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெத்தில் குளோரைடு, மெத்தில் குளோரைடு, மெத்தில் குளோரைடு அப்படியே இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, கெமிக்கல் இதுவும் CH3Cl. அடுத்து எத்தில் புரோமைடு, எத்தில் புரோமைடு, C2H5 புரோமைடு, ப்ரோப்பைல் அயோடைடு, ப்ரோப்பைல் அயோடைடு, C3H7I. ஓகேயா? இது எல்லாமே RX குரூப்ல நமக்கு இருக்கக்கூடியது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, the Prime Minister's Employment Generation Program was launched by Ministry of Government of India during the 2008 to 2009. எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நம்ம இதுல பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி என்ன மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? இது வந்து பிரைம் மினிஸ்டர்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்க்கு கீழே லான்ச் பண்ணது. எப்ப அப்படின்னா 2008ல, மெயினா எங்க அப்படின்னா அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்ல யூஸ் ஆகிறதுக்காக. இதோட மெயின் டெவலப்மெண்ட்ல இதுல வந்தது எது அப்படின்னா காதி. காதி எதுக்கு கீழே வந்ததுதான், தட் இஸ் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஆஃப் த நேஷனல் லெவல். நேஷனல் லெவல்ல நம்மளோட இந்த ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ் இது பண்றது எது அப்படின்னா காதி. ஓகேங்களா? இது பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸோட ஸ்டார்டிங்ல என்ன அப்படின்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து 25 lakhsக்கு மேக்ஸிமம் இருக்கணும். சர்வீஸ் செக்டார் 10 lakhsக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு கொஸ்டின் ஒரு 15 to 16 கொஸ்டின்ஸ் பார்த்திருப்போம். 15 கொஸ்டின்ஸ் நியர்லி பார்த்திருப்போம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.